திரு பியூஷ் மானுஷ், இந்த பிரச்சனைகளை வந்து வெளியூர் ஊடுருவல் இருந்திருக்கலாம், அது பின்னாடி வெளியே வரும் அப்படின்றத எடுத்தெடுப்பில் வந்து ராஜினாமா செய்ய சொல்லி கேட்க முடியுமா? அவர் நல்லதெல்லாம் செஞ்சிருப்பார்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வைக்கிறார் அவர். சார், இந்த கட்டுக்கதைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போது திருமுருகன் காந்தி தோழர் வந்து ராகுல் காந்தி வந்து எதுவுமே பண்ணலன்னாரு. சாத்திர பரிசருன்ட்டு கண்டினியூஸ் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. NSUI தான் ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டே நடத்துனது. இன்ஃபேக்ட் 2 நாள் முன்னாடி தேராதூனில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து அண்ட் பேரண்ட்ஸ், அஃபெக்டட் பேரண்ட்ஸை வச்சு பெரிய மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. ரொம்ப பெரிய பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ ஒன்று. ரெண்டாவது, மோடி மஸ்ட் ரிசைன்கிற அந்த குரல் எழுப்பின உடனே தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணணுன்ட்டு எழுப்புற குரல் வரைக்கும் பாஜக வந்து கம்னு பார்த்துட்டு இருந்தது. பாஜகவோட ஒரு ப்ளாய் என்ன இருக்குன்னா, எலெக்ஷன் ஜெயிக்கும் போது மோடியோட ஃபோட்டோ இருக்கும் எல்லாம் டிவி சேனல்லையும். பாஜக எங்கே தோக்குதோ அங்கே ஜேபி நட்டா ஃபோட்டோ இருக்கும். இப்போ இந்த நபிலோட ஃபோட்டோ வச்சுருவாங்க, பிஜேபி பிரசிடென்ட் புதுசாக. ஸோ இவங்களுக்கு தர்மேந்திர பிரதான், நபில், ஜேபி நட்டா, வேறு மினிஸ்டர்ஸு, ஏன் சீஃப் மினிஸ்டர்ஸே இவங்களுக்கு ஒரு புரட்டாவே பார்க்கறதில்ல. லாங் ஸ்டாண்டிங் சீஃப் மினிஸ்டர்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஒன்றும் இல்லாத டம்மி பீஸ் எல்லாம். இப்போ நீங்கள் பல பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸில் சீஃப் மினிஸ்டர் யாருன்ட்டு தெரியாது உங்களுக்கு. ஒரிசாவில் யார் சீஃப் மினிஸ்டர் டக்குன்னு கேட்டால் யாருக்கும் பதில் வராது. சத்தீஸ்கரில் யார் சீஃப் மினிஸ்டர் கேட்டால் டக்குன்னு பதில் வராது. மத்திய பிரதேஷில் இப்போ தான் அந்த மோகன் யாதவ் வந்து ரியல் எஸ்டேட்டில் பெரிய மாஃபியா தெரிஞ்ச உடனே இப்போ மக்களுக்கு மோகன் யாதவ் தெரிய வந்துடுது. அதே மாதிரி ராஜஸ்தானில் ஒரு சர்மான் இருக்காரு. ஸோ பிஜேபி வந்து எவனையும் மதிக்கிறது இல்லை. அதனால தான் உங்களுக்கும் சில கேபினெட் மினிஸ்டர்ஸ், இப்போ தர்மேந்திர பிரதான் பேர் எப்போ தெரிய வருதுன்னா இந்த லீக், இந்த ஸ்கேம் எல்லாம் வந்ததுனால. இல்லாட்டி நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல், ஒரு 2 பேர் தெரியும் மக்களுக்கு. தவிர நீங்கள் டக்குன்னு டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங்கே யாருக்கும் தெரியாது. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்கு பிஜேபியோட கதை. ரொம்ப முக்கியமானது, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் இல்லைங்கிறது அதில் எந்த டவுட்டுமே இல்லை, யாருக்குமே இல்லை. அந்த காக்ரோச்சுங்கிற வார்த்தை எடுத்தார் சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் சர்மா. அதுலேருந்து ஆரம்பித்தது இவர் அபிஜித் டிப்கே வந்து யங் ஃபெலோ. அவர் அந்த வெப்சைட் ஆரம்பித்தார், காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பித்தார், வைரல் ஆயிடுச்சு. இட் காட் த இமேஜினேஷன் ஆஃப் த பீப்புள். இப்போ சோனம் வாங்சுக் அங்கே ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் உட்காரும் போது கண்டுக்காத அரசாங்கம் சோனம் வாங்சுக்கை எப்படி இழுத்துட்டு போனாங்க, அதான் கதை. அந்த இழுத்துட்டு போகிற சீனை இன்ஸ்டாகிராமில் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. அது நீங்கள் இப்படி போடவே முடியாது. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் போட்டு ட்ரை பண்ணி என் பேஜில் ஏதோ தப்பு இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அந்த சீனே போட முடியல எங்களால. ஸோ அந்த அளவுக்கு பாஜக நெரட்டிவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிச்சு. பட் நெரட்டிவ் கண்ட்ரோல் ஆகலை. இளைஞர்கள்லாம் குமிச்சிட்டாங்க அங்கே. இப்போ குமிச்ச இளைஞர் என்ன பண்ணோம், இந்த மார்ச் நடத்த உடனே லட்டி அடி அடிக்கிறான் பாருங்க, எவ்வளோ கேவலமான விஷயம். அப்புறம் கேட்டால் ஆட்சி மாறுறதுக்கு ஆட்சி மாறதுக்கு என்னங்க சதி திட்டம், என்ன டூல் கிட் வேணும் அதுக்கு? ஆட்சி மாற வேண்டும். ஏன் மாற வேண்டும்னா டிமானிட்டைசேஷன் போய் ஆட்சி மாற வேண்டும். நரேந்திர மோடி தான் ரிசைன் பண்ணியிருக்கணும். கொரோனால அத்தனை லட்சக்கணக்கான பேரை கொலை பண்ற பழி வந்து மோடி மேல தான் வரும். ஏன்னா கும்பு மேலா நடத்தினாரு, எலெக்ஷன்ஸ் நடத்தினாரு 2021ல. எலெக்ஷன்ஸ்ல எந்த புரோட்டோகால் கொண்டு வரல, திருப்பி வெடிச்சது கோவிட். டிசம்பர்ல 2020 டிசம்பர்ல அமெரிக்கா ஆக்சிஜனால பாதிக்கப்பட்டது. அது ஓப்பனா தெரியும். செகண்ட் வேவ்ல ஆக்சிஜன் பிரச்சனை வரும்ட்டு விட்டாரு. ஆக்சிஜன்ல எவ்வளவு பேர், லட்சக்கணக்கான பேர் செத்து போனோம். எதுவுமே கண்டுக்கல. இன்னைக்கெல்லாம் எவனும் கண்டுக்கிறதுக்கு இல்லை. அதுல பண்ண PM கேர் ஃபண்ட் கலெக்ட் பண்ணது இன்னும் கூட அப்படியே கிடக்க. ஸோ ஒரு மனுஷன் ரிசைன் பண்ண வேண்டியதுன்னா நம்ம நாட்டில் நரேந்திர மோடி ரிசைன் பண்ணோம். அந்த இந்த சோனம் வாங்சுக்கு தூக்கிட்டு போன உடனே அபிஜித் தீப்கேல இருந்து யோகேந்திர யாதவ்ல இருந்து எல்லாமே இறங்கி ஒரே குரல் தான், நரேந்திர மோடி தான் ரிசைன் பண்ணோம், இனிமேல் தர்மேந்திர பிரதான் பற்றி நாங்கள் கேட்க போறது இல்லைன்னு சொன்ன உடனே ஆடி போயிடுச்சு கீழே இருந்து மேலே வரைக்கும். அதனால ஏதோ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்காரு. ஜேபி நட்டாலாம் நீங்கள் அவரெல்லாம் யூஸ் பண்ணது. இப்போ ஜேபி நட்டா எந்த மினிஸ்டர் கூட எனக்கு தெரியும், சின்சியராக தெரியாதுங்க. ஐ கன்சிடர் மை செல்ஃப் வெரி வெல் ரெட். பட் ஜேபி நட்டா எந்த மினிஸ்டராக இருக்காருன்னு கூட தெரியாது. ஜேபி நட்டா வச்சு ஒரு மனுஷனை பேசுறாருன்னா என்ன, வாட் இஸ் திஸ்? தர்மேந்திர பிரதான் கிட்ட இவங்க போய் பேசுவாங்களா? பாஸ், இவ்வளோ லட்டி சார்ஜ் பண்ணி இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணவங்க கண்டிப்பாக இதனாலேயே நீங்கள் ஆட்சியிலிருந்து இறங்கணும், எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் இந்த ஃபார்முலா பில்கெல்லாம் எந்த ஃபார்மர்ஸ்க்கும் மரியாதை கொடுத்தாலும் இறங்கல. யூபியில் எலெக்ஷன் வர மாதிரி இருந்தது, வர மாதிரி இல்லை. யூபி எலெக்ஷன்ஸ்க்கு ஜஸ்ட் முன்பு ஃபார்மர்ஸ் லாபியில் வந்து பின்வாங்கினாங்க, பியூர்லி எலெக்ஷன் ரீசனுக்காக.
எவ்வளவு பேசுவோம் திரும்ப. கொடுமையான ஃபார்மர் லா பில்லுங்க, எவ்வளவு கொடுமையான பில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.